Hi, welcome to Student Maths. இப்போ 10th Mathsல exercise 2.3ல 10th sum பார்க்கலாம். The duration of flight travel from Chennai to London through British Airline is approximately 11 hours. The airplane begins its journey on Sunday at 23:30 hours. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London time, then find the time at London when will the flight lands at a London airport. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னையிலேருந்து லண்டன் போகுது ஒரு ஃப்ளைட்டு. நம்ம சென்னை டைமுக்கு எப்போ அது வந்து கிளம்புது அப்படின்னா 23:30 ஹவர்ஸில் கிளம்புது. அதாவது ரயில்வே டைமில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அப்படி கிளம்பும்போது எவ்வளோ அவங்க ரன்னிங் டைம் கொடுத்துருக்காங்க, இங்கே 11 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சென்னை டைமுக்கு எப்போ போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அதுலேருந்து என்ன ஆகணும், 4:30 ஹவர்ஸை வந்து என்ன பண்ணிடணும், சப்ராக்ட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா 4:30 ஹவர்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்துடும் டைம். இப்போ நம்மளோட டைம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10:30 அப்படின்னா அங்கே லண்டனில் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். சரியா? அப்போ 4:30 ஹவர்ஸ் நம்மளுக்கு முன்னாடி வந்துடும். அதுதான் இங்கே இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சென்னை டைமுக்கு கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், சொல்யூஷன் பாருங்கள். இப்போ கிவன் கொடுத்துருக்கதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த டைமுக்கு கிளம்புதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த டைமுக்கு கிளம்புது, சென்னையிலேருந்து ட்ரெயின் 23:30 ஹவர்ஸ்க்கு கிளம்புது. 23:30 ஹவர்ஸ் எவ்வளோ ரன்னிங் டைமு, 11 ஹவர்ஸ் ரன்னிங் டைம். சரியா? இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறோம், மாடுலோ ஃபார்மேட்டில். இப்போ எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மாடுலோ வேல்யூ இப்போ இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா 24 இருக்கும். நம்ம இங்கே கொடுத்துருக்க டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 24 ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மாடுலோ வேல்யூ 24 எடுத்துக்கலாம். இப்போ ஏஎம் பிஎம் அந்த இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம 12 ஹவர்ஸை கூட டிவைட் பண்ணால் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அப்போ 34.30 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கான்குரண்ட் எக்ஸு மாடு 24. இப்போ 34.30வை 24ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போ எத்தனை டைம்ஸ் வருது, இப்போ இங்கே நம்மளுக்கு 1 டைம் வரும். சரியா? இப்போ பேலன்ஸ் பாருங்கள், 10:30 வருது. நம்மளோட சென்னை டைம் படி 10:30. இப்போ லண்டனில் எப்படி இருக்கும், 4:30 ஹவர்ஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணிடலாம், 4:30 ஹவர்ஸை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ 6 o'clock இருக்கும். நம்ம அங்கே ஃப்ளைட் வந்துட்டு லண்டனில் போய் ரீச் ஆகிற டைம் என்னவா இருக்கும் அப்படின்னா 6 o'clock இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 o'clock அங்கே போய் ரீச் ஆகுது. 6 AM மண்டே ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.